ஓசூர் பகுதியிலே விவசாய நிலங்களை கையகப்படுத்தி ஒரு புதிய விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்று மாநில அரசாங்கம் முற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான விவசாயிகளுடைய கோரிக்கை, பொதுமக்கள் கோரிக்கை, அனைத்து அரசியல் இயக்கங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், ஒரு விவசாய நிலம் கூட எடுக்காமல் நீங்கள் இங்கே விவசாயத்தை செய்வதற்கு வழிகோல வேண்டும், இந்த பகுதியிலே விமான நிலையம் வரக்கூடாது என்ற ஒரே கோரிக்கையை வைத்து இந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கு நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். இங்கே தொழில் முனைந்திருக்கிறது. அதுபோலவே ஓசூர் பாகலூர் பகுதியில் இருக்கக்கூடிய விளைநில பொருட்கள், விவசாய பொருட்கள் அது பாதிக்கப்படக்கூடாது. அதற்காக இங்கே இருக்கின்ற நிலங்களை மாநில அரசாங்கம் டிட்கோவின் மூலமாக கையகப்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். ஏக்கர் நிலம் கூட இந்த பகுதியிலே இங்கே வரக்கூடிய விமான நிலையம் என்ற பெயருக்கு எடுக்கக்கூடாது. தவறினால் இந்த அரசாங்கத்திற்கு விவசாய சங்கங்களும் விவசாய பொதுமக்களும் அரசியல் இயக்கங்கள் அத்தனை பேருமே எதிர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதற்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்வது, உடனடியாக தமிழக அரசாங்கம் இந்த பகுதியிலே விமான நிலையம் என்ற பெயரிலே விவசாய நிலங்களை எடுப்பதை நிறுத்த வேண்டும் என்பது முதல் கோரிக்கை. எடுத்த நிலங்களுக்கு சரியான நிலையிலே அவர்கள் இழப்பீடு தொகையும் கொடுக்கவில்லை. இங்கே STRR சர்வீஸ் ரோடை மத்திய அரசாங்கம் 44 கிலோமீட்டருக்கு ஒரே நாளிலே கொடுத்தது. ஆனால் அந்த விவசாயிகளுக்கு நிலத்தை எடுத்துக்கொண்ட மாநில அரசாங்கம் இன்று வரை சரியான இழப்பீடு தொகை கொடுக்கப்படவில்லை. இங்கே லட்சங்களிலே பேசுகிறார்கள், அங்கே கோடியிலே பேசுகிறார்கள். ஆக மரியாதைக்குரிய முதல்வர்கள் இது உடனடியாக தலையிட்டு இந்த விவசாய STR ரோடு சர்வீஸ் ரோடுக்கு எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு உரிய இங்கே இழப்பீடு தொகையை கொடுக்க வேண்டும். 2 கோடி நிலம் விலை என்று சொன்னால் விவசாய நிலம் லட்சத்திற்கு போகாது. எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு கோடிகளிலே உடனடியாக மாநில அரசாங்கம் கொடுப்பதற்கு ஆணையிட வேண்டும். ஏன் என்று சொன்னால் அந்த இழப்பீடு தொகையை வழங்குவது எங்களுடைய மரியாதைக்குரிய மோடி அரசாங்கம், நிதின் கட்கரி அவர்கள் ஏற்கனவே ஒத்துக்கொண்டு விட்டார்கள். ஆக விவசாயி பாதிக்கப்படக்கூடாது. விவசாய நிலம் எந்த காரணத்தை கொண்டும் இந்த பகுதியிலே எடுக்கக்கூடாது. தொழில் வளர வேண்டும் என்று சொன்னால் விவசாயம் பாதிக்காமல் வளர வேண்டும். வர வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கின்ற விமான நிலையத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய விமான நிலையம் இந்த பகுதியிலே தேவையில்லை என்பதை இங்கே தெளிவாக மாநில அரசாங்கங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதற்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு நாங்கள் அத்தனை பேரும் சென்று ஒரு முறை முதலமைச்சர்களை சந்திக்க காத்திருக்கிறோம். முதல்வர் இதற்கு விடை கொடுப்பார் என்று எண்ணுகிறோம். அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்ன தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே புதியதாக அமைய போகின்ற அதிமுக BJP PMK கூட்டணி அரசாங்கம் நிச்சயமாக முடிவெடுத்து இந்த விமான நிலையத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்ற உறுதியை நாங்கள் இங்கே சொல்லுங்க. எந்த காரணத்தை கொண்டும் விவசாய நிலம் இங்கே விமான நிலையத்திற்கு எடுக்கக்கூடாது. எடுக்கப்பட்ட நிலங்களுக்கு ஒழுங்காக காப்பீட்டு தொகையை நிர்ணயிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் இதிலே லட்சங்களில் பேசுகிறார். ஆனால் லட்சியத்தோடு பேசி இந்த விவசாயிகளுக்குரிய நிலத்திற்குரிய இழப்பீடு தொகையை கொடுக்க வேண்டும். அப்ரூவ் செய்வது தான் ஸ்டாலின், கொடுப்பது நாங்கள். ஆக அதில் என்ன இங்கே பிரச்சனை இருக்குன்னு தெரியல. இங்கே இருக்கக்கூடிய MLAவும் MP இதை பற்றி என்னன்னே பேச மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்காங்க. மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஓசூருக்கு வந்தார். நான் அதற்கு முன்பாகவே பிரகாசவரத்திலே சொன்னேன், உங்களை நம்பி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இருக்கிறார்கள். ஆகவே முதல்வருடைய காதுக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்கள் என்று சொன்னேன். அவர் சொன்னாரோ இல்லையோ ஆண்டவனுக்காக தெரியும். ஆனால் இன்றைக்கு எடுக்கின்ற முடிவு, இந்த பகுதியில் 1 இன்ச்சு நிலம் கூட யாருக்காகவும் தாரை வைப்பதற்கு விவசாயிகள் தயாராக இல்லை. விரைவிலே இந்த பகுதியிலே மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானை அழைத்து வந்து மிகப்பெரியதொரு விவசாய மண்டல மாநாட்டை நடத்துவோம். அந்த மாநாட்டிலே இந்த ஓசூர் பாகலூர் பகுதி விவசாய ஏற்றுமதி மண்டலமாக அமைப்பதற்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வரும் என்ற திட்டத்தையும் இங்கே அறிவிக்க இருக்கின்றோம். ஆக இது போன்ற பணிகளை செய்வதற்கு, விவசாய ஒற்றுமையை குலைப்பதற்கு யார் முன் வந்தாலும் அது நடக்காது. ஆக அத்துணை கட்சிகளும் அத்துணை சங்கங்களும் இந்த பகுதியில் வாழக்கூடிய லட்சக்கணக்கான பொதுமக்களும் வேண்டுவது, ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தலையிட்டு விவசாய நிலத்தை எடுப்பதை, டிட்கோக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை இன்றே வாபஸ் பெற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோளை வைக்கிறேன். தமிழக அரசாங்கம்
அந்த கொள்கையை விடுகின்ற அளவிற்கு தமிழகமே எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு விவசாய போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். இங்கே அரசியல் பேசுவதில்லை. விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாய நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை இங்கே தெளிவாக தெரிவித்திருக்கின்றோம்.